வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பழமையான ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு சர்ச் ஒன்று. இந்த சர்ச் ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடுன்னு சொல்கிற இடத்துல இருக்குது. என் பின்னாடி பார்க்குறது அந்த சர்ச் இது உள்ளே இருக்குது. நம்ம உள்ளே போய் காமிக்கலாம். இது ஆக்சுவலாக என்னென்னா மலங்கர ஆர்த்தோடாக்ஸ் சிரியன் கேத்தலிக் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சென்ட் தாமஸ் இன்டர்நேஷ்னல் பில்கிரிம் சென்டர் திருவிதாங்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு புனித தோமையார் சர்வதேச திருத்தலம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. நம்ம உள்ளே போயிட்டு நம்மளால் நம்ம எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம். ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது ஆக்சுவலாக ரொம்ப பழமையான சர்ச்சு. இயேசுவோட ஸ்ரீஷர் ஒருவரால் கட்டப்பட்ட, அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சர்ச் இது. இப்போ அது கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணியிருப்பாங்க. பட் அதை நம்ம ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். அப்படியே நாம் இன்றைக்கி வந்திருக்க இடம்தான் திருவிதாங்கோடு அரப்பள்ளின்னு சொல்கிற புனித மேரி பாரம்பரிய ஆலயம். இந்த ஆலயம் வந்துட்டு புனித தோமா அவர்களால் கிபி 63ஆவது வருஷம் கட்டப்பட்ட அந்த கோயில். இந்த கோயில் ஆக்சுவலாக உலகத்திலேயே பழமையான இன்னுமே அழியாமல் இருக்கிற கோயிலில் இதுவுமே ஒன்று. இந்த ஆலயம் வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடுன்னு சொல்கிற இடத்துல இருக்குது. இது நம்ம நாகர்கோயிலேருந்து தக்கலை அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற இந்த கோயில் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே மக்கள் போயிட்டு ரொம்பவே ப்ரேயர் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்குமே வர ஒரு பாரம்பரியமான ரொம்ப பழமையான ஒரு கோயில் இது. வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கிராஸ் இருக்கும். அது கல்லில் செதுக்கப்பட்டதாக இருக்கும். அப்படியே நம்ம அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கல் தூண்லேயே செதுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். புனித தோமா வந்துட்டு கேரளா வழி கிபி 52வது வருஷம் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 17 வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அவர் ஊழியம் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கோயிலோட வெளிப்புற தோற்றம். அது இப்போ கொஞ்சம் அதில் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் பழமையான சில விஷயங்கள் எல்லாமே இன்னுமே அதில் இருக்குது. நான் அதை ஒன்றுமே ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இதுதான் அந்த கோயிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. ஃபுல்லாகவே கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இது. புனித தோமா அவரோட சிலையை அதில் செதுக்கியிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். வழக்கமாக உள்ள கேமரா எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சின்ன கோயில். அந்த காலத்தில் இவ்வளோ வருஷம் பழமையான ஒரு கோயிலை நான் இப்போ தான் பார்க்குறேன். அதுவும் இயேசுவை கூட இருந்த அந்த ஷீஷர் கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னா அது எவ்வளோ விசேஷமான ஒரு கோயில் அது. கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான கோயில் இது. நான் போனப்போ உள்ள அங்கே வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கோயிலுக்கு இன்னொரு பக்கம் நான் காமிக்கிறேன். அந்த காலத்தில் யூஸ் பண்ண பல பொருட்கள் அங்கே இருக்குன்னு வேற சொன்னாங்க. கால்கள் கழுவுறது எல்லாமே கல்லாலேயே செதுக்கப்பட்ட நிறைய சிலைகள். அங்கே அந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதையும் நான் காமிக்கிறேன். இந்த கிணறுமே வற்றாத கிணறுன்னு சொன்னாங்க. ரொம்ப பழமையான கிணறு அது. அப்படியே அந்த கிணறுக்கு பக்கத்தில் இந்த கல் தொட்டி வச்சுருக்காங்க. கால் கழுவுறது, அப்புறம் கல்லுலேயே செதுக்கின அந்த தோமாவோட சிலை இருக்குது. நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியல. பட் ஆனால் தெரிஞ்சவங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறையவே புரியும். இது மாதிரி நிறைய கல்லால் செதுக்கப்பட்டது எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே நான் ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஜாக்சன்.